மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கிற சத்திரப்பட்டியில் இரவு நேரத்தில் காவல் நிலையத்துக்குள் புகுந்து மர்ம நபர்கள் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது ஒரு சினிமா பட காட்சியை போக இரவு நேரத்தில் காவல் நிலையத்துக்குள் புகுந்தவர்கள் காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி சென்ற சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜி, இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான RP உதயகுமார் அந்த காவல் நிலையத்தில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்றபோதும் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்போது இந்த இரண்டு நபர்களை பிடிப்பதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 4 தனிப்படைகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி, மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் உட்பட்ட பால்பாண்டி என்பவர் பாலாப்பணி ஈடுபட்டிருந்த போது இருவர் காவல் நிலையத்துக்கு அத்துமீறி நுழைந்து பணியில் இருந்த மேற்படி தலைமை காவலர் பால்பாண்டியுடன் வாய்த்தால் ஈடுபட்டதோடு காவல் நிலையத்தில் இருந்த கண்ணீர் உட்பட பொருட்களை சேதம் விளைவித்துவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் விசாரணையில் அந்த நபர் மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பது தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. ராஜேஸ்வரி, அதே போல முத்துவேல் என்பதை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை வழக்கு ஒன்று விசாரிப்பதற்காக அழைத்து சென்றதாகவும் தன் தந்தையை அழைத்து சென்றதற்காக ஆத்திரமடைந்த அந்த நபர் தற்போது இந்த காவல் நிலையத்துக்கு இரவு நேரத்தில் மது போதையில் வந்து காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. தலைமறைவாக உள்ள மேற்படி 2 நபர்களை கைது செய்ய துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளார். ராஜேஸ்வரி, ஏனென்றால் தமிழகத்திலே ஒரு ஒழுக்கும் சேராக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காவல் நிலையத்திற்குள் புகுந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவல் நிலையத்தில் இருக்கிற பொருட்கள், அதாவது கணினி மற்றும் இந்த முக்கியமான கோப்புகள் அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஒரே ஒரு தலைமை காவலர் மட்டும் இருந்த போதிலும் அவரும் உயிருக்கு பயந்து கொண்டு ஒரு ரூமுக்குள் கதவை சாத்திக் கொண்டு ஒளியும் நிலைத்தான் ஏற்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி, ஏனென்றால் தொடர்ந்து ஒரு காவல் நிலையத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அந்த ஊர் மக்கள் அனைவரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் RP உதயகுமார் அவரிடம் சென்று முறையிட்ட போது நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக சென்று அவரும் கைது செய்யப்பட்டார். தற்போது இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜேஸ்வரி.